உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர்தான் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர்தான் கொடுக்கிறார். நிறைய பேர் அந்த பலன் இல்லாமல் தான் தனிக்கணத்தாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலவாறுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் பொய் பேசுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், துரோகம் செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை உனக்கு பலன் இல்லையே, அந்த பலனை அவர் தருகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் அவர் உனக்கு கொடுத்தார். நீ யாக்கோபின் சுதந்திரங்களை எல்லாம், இந்த பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் எல்லாம் அவரே என்ன பண்ணுவார்? உபாகமம் 8:18 போடுங்க. நீ உட்கார்ந்து ஓய்வு நாள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஓய்ந்து இருந்து, ஆண்டவரே இதுவரை என்ன நடத்துனீங்க, இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நினைப்பாயா. திரும்பி பார்த்து கடந்து வந்த பாதைகளை நினைத்து